gathering is something different. It inspires us delightfully to be more hopeful, more joyful, more thoughtful, and in a word, more alive. Good evening, ladies and gentlemen. I'm overwhelmed to extend a warm welcome to each one of you. India is a land of culture, tradition, and ethics. India's languages, religion, dance, music, food differ, but still we all are one. We are privileged to have you among us today, and we thank you for taking out for your busy schedules to extend your support. Your esteemed presence has indeed glorified the event and added a vibrancy to our humble gathering. We are truly honored by your presence, and we are thrilled to have you share this momentous occasion with us. Once again, on behalf of Dheeran Chinnamala International School, I welcome you all for the renowned event of our school praising its 12th annual day celebration. மொழி எனும் கருவறையில் மூத்த பிள்ளையாய் பிறந்த தமிழ் மொழி, மூத்த குடிக்கும் எங்கள் முன்னோர்களின் வாய் திறந்து பேச வைத்த முதல் மொழி, அறியாமை என்னும் இருள் அகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்த கம்பன், வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழியே, மேன்மை பொருந்திய பல மேலை நாட்டு அறிஞர்களை வியக்க வைத்த சரித்திர மொழியே, உனக்கு என் முதல் வணக்கம். தீரன் சின்னமலை பள்ளியின் 12ஆம் ஆண்டு விழா இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். Guest is God. We Indians believe that guest is equivalent to God. I would like to extend a warm welcome to our distinguished chief guest, Mr. A. Muhammad Ali, subordinate judge, Oothangare. It's my great pleasure to welcome our respected chairman, Mr. Prasannamurthy, secretary, Mr. Thangaraj, our beloved principals, Mr. Suresh and Ms. Sindhu, to join us on the stage. The presence of such personality in our school adds more charm for our event. உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான். ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை அற்புதமாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது நமது தீரன் சின்னமலை பள்ளி. I request all the respected dignitaries to occupy their respected places on the dais. நீதி எனும் நெறியில் நிலைத்து நின்றவர், நெருப்பினும் தூய சத்தியத்தை சுமப்பவர், வாக்கு எனும் வாளால் பிணி கலைக்கும் வல்லமை பெற்றவர், வழக்கினுள் வாழ்வு காணும் அவர் தீர்வின் பொன்மை, பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம், அறமே வழி அதுவே ஒளி, அதனை நிலைநாட்டும் அவரே நமது அரசர், நியாயத்தின் நெறிகளில் நடக்க வல்லவர், நீதி நெறி காட்டும் நெடுஞ்செழியன் அவரே என பெயர் பெற்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதிபதி ஐயா திரு முகமது அலி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் எங்கள் தீரன் பள்ளி பெருமையையும் மகிழ்ச்சியையும் அடைகிறது. விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திரவகோல், எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர், என் துளிர்விட்ட உணர்விற்கு உணர்வாய், தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தணலாய் கை கொடுத்து இக்கல்வி நிறுவனத்தை தொடங்கி இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வருகின்ற இப்பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய திரு பிரசன்னமூர்த்தி அவர்களுக்கும், மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணி மறவாமல் நீரூற்றி சீராட்டி பாராட்டி வேறுன்ற வைத்து வறுமையை செழுமையாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தின் ஒளிவிளக்காய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் இப்பள்ளியின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு தங்கராஜ் அவர்களுக்கும், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஔவையாரின் வாக்கிற்கு ஏற்ப
கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறி மாணவர்களை சிறப்பாக வழிநடத்துவது மட்டுமல்லாமல் ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் ஆசிரியர் குலத்தின் இலக்கியமாகவும் விளங்குபவர். களைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவர். இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கனிந்துருகும், புல்லும் போர்வாளாய் மாறும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் ஆசிரியர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் முதல்வர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் அவர்களுக்கும், கல்லை சிலையாக்குவது சிற்பி, கல்லை சிலையாக்குவது சிற்பி, மண்ணை பானையாக்குவது குயவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளராக ஆக்குவது ஆசிரியர் என்ற வரிகளுக்கு ஏற்ப அன்பை அள்ளித் தருவதில் அன்னையாகவும், அரவணைப்பில் தந்தையாகவும், ஆவலோடு கற்றுத்தருவதில் ஆசானாகவும் என்றும் சிரித்த முகத்துடன் நம் மழலை செல்வங்களை வரவேற்கும் ஆரம்ப பள்ளி முதல்வர் மரியாதைக்குரிய செல்வி KP சிந்து அவர்களுக்கும், கனவுகளை நிஜமாக்க உழைக்கும் மனதிற்கு கடிகாரத்தின் தேவையில்லை, இமையும் ஒரு கண நேரம் சோர்வடையலாம், இமையும் ஒரு கண நேரம் சோர்வடையலாம். எங்கள் முதல்வரின் கனவுகளை நிஜமாக எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு கணமும் சோர்ந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அறியாமையை நோய்க்கு அறிவு ஊட்டும் அன்பு மருத்துவர்கள், அறியாமை நோய்க்கு அறிவு ஊட்டும் அன்பு மருத்துவர்கள், புத்தகத்தை தாண்டி புது உலகை காண்பிக்கும் புது விந்தையாளர்கள், கோபத்தை பொறுமையோடு வாழும் புத்தர்கள், அகத்தின் மொழிகளை முகத்தில் கண்டறியும் சித்தர்கள், உள்ளிருக்கும் திறமைகளை கண்டறிந்து திறக்கும் சாவிகள், கரவொளி எழுப்பி கலைஞர்களை உருவாக்கும் படைப்பாளிகள், கல் நெஞ்சையும் கல்வியின் வாயிலாய் கடைந்துருக்கி வடிக்கும் சிற்பியின் மறுவடிவம், பெற்றெடுக்காமலேயே என் பிள்ளைகள் என்று கூறும் உரிமை ஆசிரியர்களுக்கு மட்டுமே, பெற்றெடுக்காமலேயே என் பிள்ளைகள் என்று கூறும் உரிமை ஆசிரியர்களுக்கு மட்டுமே. ஆம், வகுப்பறையை கருவறையாக்கி ஆண்டுகள் தோறும் ஆயிரம் மாணவர்களுக்கு ஜனனம் கொடுக்கும் பிரம்மாக்களாய் இருக்கின்ற எம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து குயில்களால் இனிய குரலில் இசைப்பாடி வண்ண மயில்களாய் நடனமாடி நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து நம்மை இன்பக்கடலில் மூழ்கடிக்க தயாராகி கொண்டிருக்கும் கண்மணிகளுக்கும், ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, அதுபோல முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. ஆம், முயற்சியை முதன்மையாக வைத்து ஆசையை அளவாய் வைத்து கல்வி பயின்று வரும் நம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகளாகிய நாங்கள் உறங்க மாட்டோம் என உற்சாகத்தோடு வருகை தந்திருக்கும் முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும், அன்பு, பாசம், புரிதல் எனும் புகழோடு நிறுத்திவிடாமல் அறிவு, அனுபவம், ஒழுக்கம், கல்வி எனும் நற்பண்புகளையும் இணைத்து புதியதாய் நம்மை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகலில் உலகிற்கு வெளிச்சத்தை கொடுப்பது சூரியன், பகலில் உலகிற்கு வெளிச்சத்தை கொடுப்பது சூரியன், இரவில் அழகிய தென்றலோடு ஒளியை தருவது சந்திரன். எமது பள்ளியின் இந்த மாலை மயங்கும் நேரத்தில் அழகிய ஒளியை தருவதற்காக குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அகிலம் படைத்திட, அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட, விண்ணில் ஒளியாய், மண்ணின் கருவிலியாய்,
கண்ணின் வழியாய் இந்த வந்த இறைவா, எங்கள் இதயத்தின் இறைவனாய், சமாதானத்தின் ஊற்றாய், அருளின் அமுத சுரபியாய், என்றும் இன்றும் அருள் புரிய உன் பாத மலரை பணிகிறேன் என் பரமனே என இறைவன் துதியை பாட எம் பள்ளி ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கிறேன். உயிர்நாவில் உருவான உலகமொழி என் செம்மொழியாம் தமிழ்மொழி, செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்க என முழங்கும் மொழி, கொஞ்சும் இலக்கணமும் கெஞ்சும் இலக்கியமும் கொஞ்சு பேசும் இயல்பு மொழி, மூன்றெழுத்தில் உலகாலும் எம் தாய்மொழி, அதுவே எம் தமிழ்மொழி. தமிழ்மொழியை வணங்கி அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தாய் வாழ்த்தை எழுந்து நின்று பாடுவோம் வாருங்கள். திருநாடும்
Thank you all. I'm profusely overjoyed and honored to take this opportunity to introduce our chief guest of this evening, Mr. A. Muhammad Ali, subordinate judge Uttangarai. We are really grateful to him for accepting the invitation and gracing the event. Sir, your presence had made this program even more vibrant. Please give him a huge round of applause. With immense respect and admiration, I request our respected chairman, Mr. Prasannamurthy, and Secretary Thangaraj to come forward to honor our chief guest. Sir, please step forward. Thank you all the dignitaries. May you all shine like the sun with values, wisdom, and knowledge. Well, it's my distinct honor to welcome our beloved principal of primary section, Ms. Sindhu KP, to welcome all the dignitaries and everyone gathered here for the annual day celebration. I request ma'am to come forward and take in hand the gathering and grace us with your insightful words. அனைவருக்கும் வணக்கம். Annual Day is not just a celebration, it's a reflection of our journey, a showcase of talents, and a promise of brighter tomorrow. Respected chief guest of the day, esteemed dignitaries on the dais, academic counselors, dear parents, well-wishers, beloved students, and my wonderful colleagues. A very good evening to each one of you and a warm welcome to the 12th Annual Day celebration of DCIRS. It's my proud privilege on behalf of the management, staff, parents, and the entire student fraternity to extend a heartfelt welcome to our distinguished chief guest of the day, Mr. Muhammad Ali, subordinate judge of Uttangarai. A personality whose life and work continue to inspire countless people. Sir, the DCRS family is deeply honored by your presence here today. Your decision to grace this occasion with your valuable time is sincerely appreciated. Your presence among us is a great source of motivation and inspiration for the entire DCR family. Thank you, sir, for honoring us with your presence. Thank you. We are thrilled to come together as one family to reflect, rejoice, and renew our commitment to the cause of education. DCIRS was founded with a vision of nurturing young minds. What started as a small initiative has now grown into a vibrant hub of academic excellence and holistic development. The person who worked tirelessly behind this new height of a prestigious institution is none other than our Secretary, Sir, Mr. Thangaraj, whose clear vision and dedication have propelled our school to greater heights of success. Your commitment to providing students with best facilities and resources is truly commendable, sir. We appreciate your leadership and direction. A warm welcome to our dear Sir Thangaraj. A sincere welcome also goes to our Honorable Chairman, Sir, Mr. K. Prasannamurthy. Sir, your graceful presence on our campus motivates us to dream bigger and reach higher. You are not only a visionary leader,
but also a spiritual guide who has enriched the lives of everyone associated with DCIRS. We are deeply grateful for your continued support, sir. Thank you and welcome. I also like to extend a cordial welcome to our esteemed academic counselors, Mr. Vasudevan sir and Mr. Venkatachalapati. Their wisdom and expertise have ensured that our students receive a holistic and enriching educational experience. We are truly fortunate to have them as a part of our team. Just as a captain leads a mighty ship across the ocean, our principal sir, Mr. Suresh, steers our school on its journey of learning, growth and discovery with a steady hand and a kind heart. Sir, you ensure that every student and every teacher feels safe and ready to sail towards their dreams. With your vision serving as a compass and your wisdom as a map, you lead us with care, making the school a place of adventure where everyone has a role to play. Like a true captain, you also celebrate every success and help every one of us to learn from our mistakes, always with a smile. Thank you, sir, and welcome. This journey of education is not a solitary effort. It's a collaborative endeavor. It involves cooperation between school and home, between teachers and parents. To you, dear parents, your trust in us is of greatest motivation. Your involvement and encouragement help shape students into brighter individuals. Thank you, dear parents, and a warm welcome to this evening celebration. Last, but certainly not least, I extend a warm welcome to all our teachers and students. Without your commitment, passion, and hard work, events like this would not be possible. Tonight, we will witness the culmination of the talents and efforts of our students, guided by our teachers, dedicated staff, and supporting staff. Once again, thank you all for gracing this occasion with your presence. We hope you will enjoy this evening filled with performances that celebrate the talents of our students. Let us move forward together with hope in our hearts and share dreams for a brighter tomorrow. Thank you all and hearty welcome to this grand celebration. Have a great day. Thank you, ma'am. The key of student success is a great school, and the key to a great school is a great principal. It's my immense pleasure and admiration to invite our beloved principal, Mr. Suresh, the sculptor of human character, a seasoned encourager, a navigator. Moreover, his lessons and motivations had brought an optimistic transition in everyone's life. Sir, please step forward to present the preamble of school's achievements, the annual report of the year past. A resplendent good evening to one and all. It is with immense joy, heartfelt warmth, and a deep sense of pride that I extend a most gracious and exuberant welcome to this splendid gathering. Your presence here this evening not only adorns this occasion with dignity and distinction, but also fills our hearts with immense joy and gratitude. It is indeed a moment of honor and privilege to welcome our esteemed guest of the day through A. Muhammad Ali, subordinate judge Uthangarai, the respected members of the management, our ever supportive parents, cherished well-wishers, committed teaching and non-teaching staff, and above all, the pride of our institution, our beloved students. Today, we come together to celebrate not just the culmination of an academic year, but a journey of tireless effort, growth, and achievements.
We commemorate the annual day of our institution with our hearts brimming with pride and eyes set on a horizon of endless possibilities. As the curtains gently fall on the academic year 24-25, we also rejoice in marking 12 remarkable years of unwavering dedication to the noble cause of education since our inception in 2013. Over the past decade and more, DCRS has stood as a citadel of knowledge, character, and holistic development, molding young minds with care, conviction, and a vision rooted in excellence. There is a timeless wisdom in the words. Education is the soul of a society as it passes from one generation to another. Indeed, education is not merely the transmission of knowledge, it is the cultivation of values, the awakening of potential, and the nurturing of dreams. On this auspicious occasion, it is my distinct honor as the proud principal of DCRS, Mr. Suresh S., to present before you the annual report of our institution. The academic year 24-25 was adorned with myriad accomplishments, enriching experiences, and collective triumphs. Every success story stands as a testament to the unwavering commitment, relentless efforts, and synergistic spirit of our management, staff, students, and the unwavering support of our parent community. Since its founding, DCRS has remained steadfast in its mission to provide a nurturing environment where students are encouraged to rise to their fullest potential, intellectually, emotionally, and ethically. We aim not just to educate minds, but to touch lives. As we glance back with pride and forward with hope, let us remember, you don't have to be great to start, but you have to start to be great. And indeed, every great journey begins with a single courageous step. With hearts full of gratitude and anticipation, let us now embark upon a reflective journey through the highlights of the year, celebrating the spirit, the achievements, and the unwavering dedication that define the very essence of DCRS. ஊர் அறிந்து ஊர் கண்டு ஏத்தறிந்து ஏத்தலும் ஆற்று வித்தலும் அறிவார்க்கு என்னும் வள்ளுவ பெருந்தகையின் மொழிக்கேற்ப நம் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அன்பான பெற்றோர்களே, ஆண்டுதோறும் ஆண்டறிக்கையினை ஆங்கிலத்தில் வாசித்து வந்தேன். இவ்வாண்டு சில பெற்றோர்களின் கனிவான வேண்டுகோளுக்கிணங்க நமது பள்ளியின் சாதனைகளை தமிழில் வாசிக்கிறேன். நீட் மற்றும் ஜேஇ 2 வருட ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று ஆண்டுதோறும் சிறப்பான தேர்ச்சியை கொடுத்து வருகின்றனர் நம் பள்ளி மாணவ மாணவியர்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதியவர்களில் நீட் ஒருங்கிணைந்த பயிற்சியில் பயின்ற மாணவ மாணவிகள் சாதனை புரிந்துள்ளனர். இதில் மாணவி சி பாலசௌந்தர்யா 645 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார். மேலும் 12 மாணவ மாணவியர்கள் மருத்துவக் கல்லூரியில் MBBS பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஜேஇ பயிற்சி எடுத்து வந்த நம் பள்ளி மாணவர்கள் மொத்தம் 14 பேரில் 11 மாணவர்கள் 90% மேல் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இதில் பி கார்த்திகேயன் என்ற மாணவன் 99.18% பெற்று தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் முதலிடத்தில் உள்ளார் என்பதை கூடுதல் சிறப்பாகும். அடுத்ததாக கடந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் நம் மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சியை பெற்றுள்ளனர். இதில் 10ஆம் வகுப்பில் கணேஷ் பிரியன் என்ற மாணவன் 491 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 12ஆம் வகுப்பில் ஜி கவின்ராஜ் என்ற மாணவன் 487 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேலும் நம் பள்ளியில் ஆண்டுதோறும் SOF,
சில்வர் ஜோன் மற்றும் இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட் நடத்தி வரும் ஒலிம்பியாட் தேர்வில் நம் மாணவ மாணவியர்கள் கடந்த ஆண்டில் மொத்தம் 1586 பேர் கலந்து கொண்டனர். இதில் இரண்டாம் நிலை தேர்வில் 577 மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றனர். மேலும் 111 மாணவ மாணவியர்கள் விருது மற்றும் பண முடிப்பை பரிசாக பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இதனை அடுத்து விளையாட்டுத் துறையில் நம் மாணவ மாணவியர் பெரும் சவால்களை ஏற்று சாதனையாளராக வலம் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதில் சேலம் சகோதயா நடத்திய கொக்கோ போட்டியில் நம் பள்ளியில் இருந்து கலந்து கொண்ட மாணவர் குழு முதலிடம் பெற்றுள்ளனர். மேலும் குண்டு எறிதலில் சஞ்சய் என்ற மாணவர் முதலிடமும் தட்டு எறிதலில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளார். சிபிஎஸ்இ கிளஸ்டர் அளவில் நடத்திய ஜூடோ போட்டியில் நம் பள்ளி மாணவி லோகவர்ஷினி 3ஆம் இடமும், தேசிய அளவில் நடந்த ஜூடோ பெண்கள் பிரிவில் 4ஆம் இடமும் பிடித்து சிறப்பு சேர்த்துள்ளார் என்பதை நல்ல வேளையில் மனமகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். Workshop for teachers. Embracing the ethos of lifelong learning, our educators continually update their skills and knowledge to provide students with a world-class education. To foster faculty growth and development, DCIRS conducted a comprehensive 15-day workshop empowering our teachers to stay abreast of best practices and innovative pedagogies. Parent-teachers meet. At the heart of your child's education journey lies the invaluable bond between parents and teachers. We wholeheartedly believe that fostering open and positive communication between the two is instrumental in nurturing not only academic growth but also emotional and social development. To strengthen this partnership, we actively encourage the involvement of parents in every step of the learning process. In addition to ongoing communication throughout the year, we hosted 6 enriching parent-teachers meetings during the last session, offering parents an opportunity to connect deeply with the teachers and gain meaningful insights into their child's progress and well-being. Furthermore, parents of students from pre-KG to 12th are warmly invited to meet with the principal and teachers every Saturday, ensuring that the flow of collaboration remains constant and purposeful, empowering our students to reach their fullest potential. ECA and CCA activities. Our school offers a diverse range of extracurricular activities and co-curricular activities designed to nurture the holistic development of our students. Participation in at least 2 EC activities is imperative, reflecting our commitment to cultivating well-rounded individuals with diverse skills, values, and abilities. Our institution is committed to identifying and nurturing the diverse talents of our students in various fields, including arts, music, dance, quiz, elocution, yoga, and other creative pursuits. We recognize and support students who exhibit exceptional aptitude in specific areas, providing them with specialized training to excel at various levels. By encouraging participation in artistic endeavors, we foster the personal, social, and cultural growth of each student, empowering them to reach their full potential. Field trips and excursions. At our school, learning transcends the boundaries of textbooks and classrooms. Each year, we embark on thoughtfully curated excursions and trips designed to ignite curiosity and foster experiential learning. These journeys set amidst nature, splendor, or cultural richness offer students the chance to explore, discover, and connect with the world beyond. In the cheerful company of friends and peers, they not only gain invaluable first-hand knowledge, but also create cherished memories, strengthen bonds, and grow into more aware
and inspired individuals. Counseling sessions. Our school mentors provide expert guidance and motivation to students appearing for board exams, helping them navigate their career choices and academic paths. To support students' preparation, we conduct annual workshops on board exam strategies and passport to success ceremony. Celebrations. At DCRS, celebrations are the heartbeats that bring our community together, weaving moments of joy, unity, and shared exuberance. These special occasions are not just events, they are expressions of our collective spirit, where happiness is magnified and bonds are strengthened. We joyfully commemorate International Yoga Day, Independence Day, Children's Day, Republic Day, Grandparents' Day, and Graduation Day. Each celebration marked with vibrant energy, heartfelt reverence, and a deep sense of pride. Alongside this, the air was filled with the festive spirit of important cultural festivals as we gathered to honor traditions and create lasting memories. Each celebration, big or small, stands as a reminder of the values we cherish and the joy of being together in moments of reflection, festivity, and gratitude. Science Expo. To showcase the scientific acumen and creativity of our students, we hosted a multidisciplinary project expo on 8th February 2025, encompassing science, mathematics, IT, art, social science, and languages. A panel of judges selected the most outstanding exhibits, and prizes were awarded to the winners, recognizing their innovative endeavors and exceptional talent. Attitude of gratitude. The illustrious progress and resounding success of our institution is not the fruit of singular effort, but rather a harmonious symphony of unwavering dedication from the industrious student body, the ever-encouraging parent community, the indefatigable devotion of our teaching fraternity, and the invaluable timely patronage extended by well-wishers and guardians of our school's vision. With profound reverence and heartfelt gratitude, I extend my sincerest thanks to Mr. Prasanna Murthy, the Venerable Chairman whose visionary leadership continues to illuminate our path. Equally, deserving of our deepest appreciation is our Mr. Tangaraj, esteemed Secretary, whose steadfast guidance and unflagging support have been instrumental in shaping our journey. I remain indebted to Mr. N. Vasudevan and Mr. A. Venkatachalapati, Academic Council members, whose judicious counsel and magnanimous assistance remain an abiding source of strength and inspiration. It is with great honor that I seize this moment to express my gratitude to our distinguished chief guest, Thiru A. Muhammad Ali, whose gracious presence today lends this occasion a rare distinction. Your benevolent acceptance to grace our program is a gesture we hold in high esteem, and we are truly privileged by your august company, sir. My heartfelt thanks are also extended to the parent community, whose discerning observations and unwavering encouragement have fortified our mission in multifaceted ways. A pain of praise is most deservedly due to the dedicated staff and the spirited students of this esteemed institution. On behalf of the entire cadre of teachers and staff, I solemnly reaffirm our collective commitment to uphold the sanctity of our educational ethos. We pledge to labor with integrity and fervor in pursuit of the noble cause of enlightening young minds and serving every stakeholder with honor and distinction. May these sagacious words echo through the corridors of our conscience and propel us toward ever greater heights of intellectual and moral splendor. Thank you. Thank you all. Thank you, sir. Thank you for your excellent presentation. Dr. APJ Abdul Kalam said,
Climbing to the top demands strength, whether it is to the top of a Mount Everest or to the top of your career. It's indeed my honor to request the most honorable personality of this evening, whose lessons and motivations can bring an optimistic transition to anyone's life. Let me invite Mr. Muhammad Ali, subordinate judge Oothangare, who has started his career as an advocate in the year 2001, and he has been working as a judge since 2015. I request our distinguished personality to step forward and take in hand the gathering. Good evening to everyone. First, my heartfelt congratulations to the school management, correspondents, teachers, principals, and students and parents to achieve the 12th completion of the institutions. Education is the key to success in life, and teachers make a lasting impact in the lives of their students. நம்ம மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. அதாவது எஜுகேஷன் மட்டும்தான் ஒருத்தனுடைய லைஃப்பில் அவனுக்கு வெற்றியை தரும், அது டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்குது. அந்த தனிப்பட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு டீச்சர்ஸ்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸுகளுக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவனுடைய திறமையை வெளிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸுகளுக்கும் இருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு சிற்பியுடைய கதையை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது ஒரு சிற்பிகிட்ட போய் ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த சிலையும் ஒரு கல்லை கொடுத்தா செதுக்கிடுறீங்க, இதுக்கு என்ன காரணம், எப்படி நீங்கள் இதை இந்த திறமையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட ஒரு கல்லை கொடுத்தீங்கன்னா நீங்கள் செதுக்க வேண்டிய சிற்பத்தை என்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா எனக்கு அந்த கல்லில் அந்த சிற்பத்துடைய உருவம் மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் நான் நீக்கிட்டேன்னா அந்த சிற்பம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அந்த பெற்றோர்களுக்கு இருக்குது. கல்வித்துறை படிக்கிற இடத்துல இருக்கிற டீச்சர்ஸுக்கும் இருக்குது. இப்போ அதை தாண்டி அந்த ஸ்டூடெண்ட்டு மேலே அக்கறை உள்ள யாருமே யாராக இருந்தாலும் அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். அந்த திறமையை அவனை வெளிக்கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு தேவையில்லாத பொருள், ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தேவையில்லாத ஒன்று தான் இருக்குது. அது ஸ்டூடெண்ட்ஸ் கையில் ஒன்று இருக்குது, அதுதான் செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அந்த செல்ஃபோன் பயன்பாட்டை ஸ்கூல்லையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறணும், பேரண்ட்ஸும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பையனுடைய சிறப்பை அவன் சான்றோன் என நிரூபிக்கும் போது தான் அவனுக்கு வெற்றி கிடைக்குது. ஸோ அவனுடைய பெற்றோரை மகிழ்ச்சி கொள்ள வைக்க வேண்டியது அந்த பையனுடைய கடமையாக இருக்கிறது. அதை தாண்டி இப்போ குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இந்த திருக்குறள் என்ன சொல்ல வருதுன்னா, ஒருத்தருடைய குணத்தில் நல்லது என்னது கெட்டது என்னது என்பதை கண்டறிந்து அதனை வைத்து தான் அவரை நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த திருக்குறளை பொறுத்து நம்ம மற்றவங்களுடைய குணத்தையும் மற்றவங்களுடைய குற்றத்தையும் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அது கிடையாது. நம்மளுடைய குணத்தையும் நம்மளுடைய குற்றத்தையும் நம்ம ஆராய்ந்தோம்னா நம்ம குற்றம் இல்லாமல் குற்றங்களை குறைத்து நல்ல வழியில் நம்ம செயல்பட முடியும். இப்போது ஸ்டூடெண்ட்டை பொறுத்த மட்டும் அவங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க மதிப்பெண்ணை வச்சு தான் நம்ம அளவீடு பண்ணுறோம். அதை தாண்டி பள்ளியில் ஸ்டூடெண்ட் பள்ளியை விட்டு வெளியே போகும்போது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது என்னென்னா நன்னடத்தை, அவனுடைய நன்னடத்தை நல்ல குட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இப்போ அது
பிரின்ஸிபல் சார் வந்து சரி அந்த ஸ்டூடெண்ட் சேட்டை பண்ணியிருந்தா கூட சரி குட்டுன்னு போட்டுருவோம், நாளைக்கு அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சான்று கொடுப்பாங்க. அந்த சான்று அந்த மாணவன் பள்ளியை விட்டு வெளியே போயும் அதை கடைபிடித்து அவன் நல்ல மதிப்பெண் பெற்றான்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற முடியும். இதை ஃபாலோ பண்ணி அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your presence and insightful speech today. And we express our sincere gratitude on behalf of Dhiran Chinnamalai. Far and away, the best prize that life has to offer is a chance to work hard at work worth doing. With this prizeful saying, ladies and gentlemen, next we move on to the prize distribution segment. This ceremony is a testament to the hard work, dedication, and relentless pursuit of excellence. Everyone is a star and deserves the right to twinkle. Prize distribution is a memorable, proud, special, and most awaited event for every institution as well as for every student. It gives a sense of happiness and a sense of responsibility for fulfilling new commitments with dedication. Our students take part in various interesting activities and events. A student's loyalty, dedication, and determination made him winner in every field, and awards recognize a student's ability and effort and lift their self-confidence. All the prize winners are source of motivation for the other students. Well, it's a time to acknowledge the brimming talents of our students. To facilitate the prizes, I would request all the great personalities to step forward to award the achievers. I wholeheartedly welcome our achievers. From JE, Karthikeyan P. இலக்கினை கருத்தில் நிறுத்தி இன்னல்களாய் வரும் தருணங்களுடன் போராடி மனம் தளராமல் பொறுமையை கடைபிடித்து தோல்வி எனும் கடலை முறியடித்து வெற்றி எனியும் எட்டுக்கனியை பறித்திட தொடர்ந்து போரிட்டு முயற்சி திருவினையாக்கும் என்ற வாசகங்களுக்கு ஏற்ப வெற்றியை தனதாக்கிக் கொண்ட JE மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. Now let me invite Naveen S. Rubadarshan S. Vasavi B. Sitesh S. Hari R. Purumitra S.
Abhinesha, Nitin Mediappan, Priyan V, கரையேற அலை முயன்றாலும் கடல் விடுவதில்லை, இருந்தாலும் முயல்வதை அலை விடுவதில்லை. வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தோற்று விடுவோமோ என்று தயங்கி நிற்பதை விட தோற்றால் எழுந்து விடுவேன் என்று எத்தனை அடிகள் விழுந்தாலும் வாழ்வின் ஒவ்வொரு அடிகளையும் தைரியமாக எடுத்து வைப்போம். தோற்றால் பாடம், வென்றால் மகுடம், அவ்வளவே என்பதை கருத்தில் கொண்டு விடாமுயற்சியுடன் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. I wholeheartedly welcome our NEET achievers. First, I would like to call Balasoundarya AS. Dear parents, please support our students. Aldrin A. Joe. Maunisha K. Shriya AS. மாணவர்களை தங்களது கரவொலியால் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். I welcome Praveen S. Gokulavasan R. Janani G.
உதிர்வதால் மரங்கள் வாடுவதில்லை, இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவதில்லை, மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும். நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம். தன்னம்பிக்கை என்ற நண்பனின் ஆயுதம் துணை இருந்தால் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப பல தோல்விகளை வெற்றிகளாக மாற்றி இலக்கை அடைந்து முதல் மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை பரிசுகளை பெற மேடைக்கு அழைக்கிறோம். மாணவர்களை தங்களது கரவொலியால் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Now it's my immense pleasure to call upon Kanish Priyan MS, Class 10, our last year school topper. Well, it's a time to invite our Olympiad achievers. First, let me call Siddharth LJ of 4th. Yogashri G of 5th standard. நமது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள் அன்பான பெற்றோர்களே. Pawan V of 6th grade. Vishwa C of 6th grade. Kavinath KG of 7th standard. Giribalan M of 7th standard. Siddharth S of 8th standard. Navinder of grade 9. Lakshan HR of grade 9. Kavin V of grade 10. Taran Sanjay of grade 10. Kishore J of grade 10. Kokilan S of grade 11. Shrikant SV of grade 11.
Haranidharan S of grade 11. Manasa P of grade 11. Kanishpriyan MS of grade 11. Manoj Shankar SG of grade 11. Hari R of grade 12. Karthikeyan of 12th standard. Rahul Avinash S of grade 12. Naveen S of grade 12. Ravi Kumar S of grade 12. Abhinesh R of grade 12. Rupadarshan S of grade 12. அறிவு வளர்ச்சியில் மட்டும் நாங்கள் சிறந்தவர்கள் அல்ல, பலவித விளையாட்டு போட்டிகளிலும் நாங்கள் சிறந்தவர்கள் என்று மெய்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பரிசுகளை பெற மேடைக்கு அழைக்கிறோம். Now our sports achievers, let me call Manish S of grade 11. Shrikant SV of grade 11. Pugalmani D of grade 11. Mohammad Suhail MR of grade 11. Ashwant S of grade 11. Monish Kumar A of grade 11. Sandesh S of grade 10. Surya Prakash S of grade 11. Coming T of grade 11. Sanjay V of grade 11. நம்முடைய பிள்ளைகளை தங்களது கரவொலியால் உற்சாகப்படுத்துங்கள் பெற்றோர்களே. Ladies and gentlemen, it's my immense pleasure to welcome Karthikeyan of 12th standard to collect cash prize for Olympiad exam. Please give him a huge round of applause. Congratulations for all the winners. I request all the dignitaries to be seated in the gallery to witness our cultural event.
Ladies and gentlemen, get ready to be mesmerized. Always believe that something special awaits each day. All you need is to recognize it and make the most of it. Have a positive attitude throughout the day, and then that day is going to be the best day of our life. Hope you will love this evening, as our team has made a handful of variety programs to keep you thrilled and entertained. May God bless all our endeavors. Stay, enjoy, and bless our student. Well, it's a time to call the Cutie Pies to join me on the stage to host the cultural event. Please give them a huge round of applause. Once again, thank you everyone. Have a great evening.